பண்டைய காலத்தில் தேவர்களுக்கும் மகான்களுக்கும் விருப்பமான வரங்களை வழங்கும் ஒரு புனிதமான பசு இருந்தது. அவள்தான் காமதேனு. அவள் தேவலோகத்தில் வாழ்ந்து அனைவருக்கும் நற்பலன்களை வழங்கி வந்தாள். ஒரு நாள் காமதேனு ஒரு அதீதமான இறையருளை பெற வேண்டும் என்று விரும்பினாள். நான் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறேன், ஆனால் என் ஆதிபிதாவாகிய சிவபெருமானை வழிபட்டு நேரடியாக அவருடைய அருளை பெற வேண்டும் என்று எண்ணினாள். காமதேனு பூமிக்கு வந்து காஞ்சிபுரம் என்ற புனித தலத்தில் சிவனை வழிபடத் தொடங்கினாள். அங்கு ஒரு அழகான காடு இருந்தது. அங்கு பசுபதீசுவரர் என்று அழைக்கப்படும் சிவலிங்கத்தை காணலாம். காமதேனு தினமும் அர்ப்பணிப்புடன் பசுபதீசுவரரை பாலால் அபிஷேகம் செய்து வழிபட்டாள். அவளது வழிபாடு பக்தியோடு நிறைந்திருந்தது. இதை பார்த்த கயமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் காமதேனுவை துன்புறுத்த தொடங்கினான். நீ இந்த உலகில் உயர்ந்த சக்தி, ஆனால் இறைவனை வழிபடுவதில் நேரத்தை வீணடிக்கிறாய் என்று அவன் சிரித்துக்கொண்டே கூறினான். ஆனால் காமதேனு எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. அசுரன் கோபம் கொண்டு காமதேனுவின் வழிபாட்டை முறித்துவிட எண்ணி அவளிடம் படையெடுத்தான். காமதேனு சிவபெருமானிடம் பக்தியுடன் வேண்டிக் கொண்டாள். அப்போது பசுபதீசுவரர் சிவன் சுயமாக வெளிப்பட்டு தனது திரிசூலத்தால் அசுரனை அழித்தார். இதை பார்த்த தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் சிவனை போற்றினர். காமதேனுவும் தாழ்ந்து நன்றி கூறினாள். பரமசிவனே, உம்மை வழிபடுவோரை நீங்கள் என்றும் கைவிட மாட்டீர்கள். அனைத்து உயிர்களுக்கும் பிரசாதம் வழங்கும் சக்தியை எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டினாள். சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து, காமதேனுவே, நீ என் பேரன்பை பெற்றுள்ளாய். இனி நீ எங்கு சென்றாலும் என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும். உன்னிடம் வழிபடும் பக்தர்களுக்கு என்றும் செழிப்பு, வளம் கிடைக்கும் என்று ஆசியளித்தார். அதன் பிறகு காமதேனு உலகிற்கு செல்வத்தை வழங்கும் ஒரு தெய்வீக சக்தியாக போற்றப்பட்டாள். சிவனை பசுபதீஸ்வரராக வழிபடுபவர்கள் பசுக்கள் மற்றும் இயற்கையின் பாதுகாப்பில் ஈடுபடுபவர்கள் என்றும் நலமடைவார்கள் என்று கூறப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கதைக்களம் யூடியூப் சேனலில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற கதைகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.